சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள், நகராட்சி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் யாரெல்லாம் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறார்களோ, இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, தேர்தலிலே அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற கலந்த ஆலோசனை கூட்டம். இது செயல் வீரர் கூட்டம் அல்ல. தொண்டர்களும் வந்திருப்பாங்க. ஆனா இது அடுத்த கட்டமா செயல் வீரர் கூட்டம் தேர்தலுக்கு கொண்டு வரும். இது கம்ப்ளீட்டா நிர்வாகிகள் கூட்டம். இதோட ஏற்கனவே திருப்பத்தூர், சிவகங்கை முடிச்சிருக்கோம். இப்ப மூன்றாவதாக நமது மானாமதுரை. பாஜக தலைவர் வந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சசிகலாவும் டிடிவி தினகரனும் இறந்தா அதிமுக ஆட்சியை பிடிக்குன்னு சொன்னதை நான் தான் இப்போது என்னுடைய மீது பலமுறை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அமித்ஷா இருக்கிற மேடையில் தான் அண்ணாமலை வந்து எடப்பாடி முதலமைச்சர் சொல்லி பேசியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு உடனே சொல்றேன். நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர் நான் துணை பொதுச் செயலாளராக அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்த பொழுது அவர் பிஜேபி போறது என்ன வந்து சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு எனக்கு நண்பர். பட் அவருடைய நிலைப்பாடுகள், சமயத்தில் பேச்சுகள், அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு, அழுத்தத்துக்கு, எங்க நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள். அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ, அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லல. அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். பழனிசாமி தானே தன்னை அறிவித்துட்டு எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர், நானாம் முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவரு ஏப்ரல் 12 முடிவு எடுத்திருக்க முடியாது. இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது? நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும். அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலா போனோம். அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோட அன்றைக்கு பேசி, நாங்கள் டெல்லி தலைவர்களை கூட சந்திக்கவில்லை, நானும் ஓபிஎஸ் அவர்களும். அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை. இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு. அப்படிலாம் கிடையாது. நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும். இதுல என்னன்னா, இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல, அவர்கள் தவறு. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன். பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும்? நீங்க கூட கேட்கலாம், 21 தேர்தலில் நீங்க எந்த தியாகத்துக்கு தயார்னு சொன்னீங்களே, அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன். அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணு, நான் வந்து தவறு செய்யலங்க. இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள். அவர்கள் திருந்த வேண்டும். எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயங்குவார். சரியா? கேளுங்க, டீட்டெயில்டா சொல்லணும். அதனால எனக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன். பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு. 21 தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம். நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும்.
நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தோம். நான் போட்டியிடக்கூட இல்லை என்று சொன்னேன். ஏன்னா நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்னேன். அது நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள். எனக்கு சொல்றாரு தவிர அமித்ஷா அப்படிலாம் செய்ய சொல்லலன்னு. அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். அது தெரியும். இங்க யார் எனக்காக பேசியது அப்பதான் நயினார் நாகேந்திரனுக்கு செலக்டிவ் அம்னீசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது. இன்னொன்று சொல்கிறேன். நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் உடைய டிடிவியோடும். ஓபிஎஸ் வெளியேறியது யாருனால் என்பது தெரியும். இப்பொழுது அவர் ஓபிஎஸ் இவரு அமமுகங்கிறது தனி கட்சி, இவருக்கு ஓபிஎஸ்க்காக பேசுகிறார். நான் ஓபிஎஸ் திருப்பவே அவர் எதனால வெளியில போனாரு அவர் திருப்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன். இன்னொன்னு ஓபிஎஸ் அல்ல, கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான். இன்னொன்னு நான் யாருக்காகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் தான். இப்ப ஓபிஎஸ்க்காக எதுக்கு இவர் பேசுறாருன்னு சொல்றப்பே அவருடைய மனநிலை தெரியுது. அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும், நாங்க பேச தயார். இவர் என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க? நீங்க நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியில சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நயினார் அவர்களே போன்ல சொன்னார், நான் போய் டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறதுனால ஒன்னும் ஆயிட போறதில்ல, இல்லன்னா கீழே எல்லாம் சரியாகும்னு சொன்னாரு. கீழே எல்லாம் நான் சொன்னேன் அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே. நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுகவோடு எப்படி எங்கள் தொண்டர்கள் ஒன்று போவார்கள்? நீங்கள் பேசுவதை அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள். அன்றைக்கு சில பேர் கேட்கிறாங்க, என்ன திடீர்னு நீங்க அறிவிச்சீங்களேன்? அப்படி இல்லை, 4 மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும். டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை, மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைத்தேன். ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னது, அவருக்கு பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார். அது பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம். அதை கூட அதான் சொன்ன, அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அதை நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இன்னொன்னு என்ன நிறைய பேருக்கு புரியல, நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள். என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை. அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க. பதவிக்காக இருந்தவர்கள் இங்க இருக்கிறவங்க எங்க கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடையும் வரை ஓய மாட்டேன் என்று என்னோடு பயணிப்பவர்கள். ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதே 4.5 ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுது ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்த 18 எம்எல்ஏகள்ல இன்னைக்கு 8 பேர் 9 பேர் என்னோடதான் இருக்காங்க. என் அருமை நண்பன் வெற்றி இன்றைக்கு இல்ல. இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமாமேஸ்வரி அரசியலிருந்தே ஒதுங்கி விட்டார். அது போல 2-3 பேர் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனால் என்னோடு இருக்கின்ற 9 பேருக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். எங்கள் இயக்கத்தில் எனக்காக என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழிநடத்த வேண்டும். நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா யாருக்கு உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இன்னொன்னு செப்டம்பர் 1ஆம் தேதி ஏன் சொன்னா, அதே இடத்தில் பூலித்தேவன் நினைவிடத்துல நயினார் என்ன சொல்லியிருக்காரு, பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவுதான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நீங்க பாஜக மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார், ஓபிஎஸ் என்ன? ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல.
இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார். இன்னைக்கு கூட நேற்று பேட்டியில பாருங்க, நான் பேச தயார், சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்க 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதான் அந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ். அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் இருந்தவர். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம், நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று 2 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. இன்னொரு இது பேசுறாங்க, இதற்கு அண்ணாமலை பின் அல்ல. அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம், அண்ணன் சற்று பொறுமை காருங்கள், உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும். நான் அவர்கிட்டே சொல்றேன், இல்ல லைட் பிரதர், பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்க வர முடியுமா பிரதர்? என்ன எங்களை நீங்க எங்கள் கட்சியை அழைத்து கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றைக்கு எடுக்க முடியாது அவர்கிட்டே சொல்லியிருக்கார். அவர் என்ன சமாதானப்படுத்தார்? அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் நடுநிலையோடு செயல்பட்டார், எங்களது தேவையை உணர்ந்திருந்தார். எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாரா இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் சரி, ஐயா வாசனாக இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கும் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர். நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான். இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால், பன்னீர்செல்வம் என்னிடம் கேட்டு இருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆணவமா இல்லையா? அதனால்தான் சொல்கிறேன், நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்னேன். ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயினார் நாகேந்திரன் பேச்சும் அந்த துரோகம், ஊரெல்லாம் போய் பேசுகிறதையும், ஆணவத்தில் ஆடுவதையும், அகங்காரத்தில் பேசுவதையும், பேயாட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம். அதுக்கு முழு காரணம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவர் பழனிசாமி போதும், அது பெரிய கட்சி போதும், 21 தேர்தலில் அவங்க அழைச்சில் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை, அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை. அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம். அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறாங்க, அப்பனா நான் வெளியேறினதுக்கு பின்னால் யாரு இருக்கா? இது மாதிரி நீங்க யூகங்களுக்கு எல்லாம் நான் கிளியரா நேற்று நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம், கரெக்டா? அவ்வளவுதானே தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டி என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுப்பேன். உறுதியாக சந்திப்பேன். அவரோட நான் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணம் சரி, அது கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் அதுதான், உங்களுக்கு அமமுகவுடைய ஆதரவு நான் சொல்லுவேன். கிளியரா சொல்லிட்டேன். அதெல்லாம் உங்க நீங்க நினைக்கிறது, நீங்க பத்திரிகையில ஊடகங்கள்ல அது பெரிய மேதைகள் உட்கார்ந்துட்டு யோசிக்கிறதுலாம் கிடையாது. நானும் ஓபிஎஸும் அந்த பக்கம் தள்ளப்படுகிறார்கள். நான் எதை நடுநிலையா பேசுவேன், யதார்த்தத்தை பேசுவேன். விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து நான் சொல்கிறேன், அவருக்கு மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். இன்னொன்று, எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கணும். நேற்று கூட நான் சொன்னது, ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த
அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது, ஒருவரை ஏன் இப்படி குறைச்சு பேசுகிறீர்கள்? நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு 15% இருக்கு, 20% இருக்குன்னா, எதுக்கு அவரை அப்படி பேசுறீங்க? ஏன் அவன் கூட போனா என்ன? புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல. அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க. ஆனா அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒன்னும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினாதான் எலெக்ஷன்ல நிக்கலாம்னு கிடையாது. அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர். அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதை போய் நம்ம பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன? அவர் விஜயகாந்த போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்னு சொன்னது நான் எதார்த்தம். இது விஜயை நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் எந்த கூட்டணியில சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். போயிட்டு எல்லாரும் 6 பேர் பேசணும்னு சொன்னது செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்ன சொன்னா அவர் சொல்றது எனக்கு பச்சை பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அங்க உள்ள மத்த 5 பேர் இருக்காங்களா, அவங்கதான் அதை வெளிப்படையா சொல்லணும். இன்னொன்னு சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு அந்த துரோகம் செய்த ஒருவரை தவிர அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களை தவிர யார் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, கோபம் இல்லை. ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் அம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறது. அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம். தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் பணபலம் இருக்கிறது, இரட்டை இலை இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இலை இதுவரை சிதைத்து கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்கள் உணருங்கள், இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை என்று நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியை அழிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்யறான்னு தெரியும். எங்க கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர், நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம்னு தான் அவங்களை உங்கள் கட்சியில சேர்க்கிறீங்க. அது போல மதுரையில உள்ள எங்க ஒரு மாவட்ட செயலாளர் நீக்க போறது தெரிஞ்சது அவரை பிடிச்சிட்டு போறீங்க, புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி. இது போல எங்க நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து. இது எங்கள் கட்சி, அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் வருவார்கள்? இதெல்லாம் டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவன். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைவுகளை தாண்டி என்னோடு நிற்பவர்களுக்காக நான் முடிவெடுப்பேனே தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். என்னை தாங்கி பிடிக்கின்ற இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன். அண்ணாமலை என்னோட அடிக்கடி பேசுவார். எங்கள் மனநிலை, எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நல்ல நண்பர், அவர் எங்களோட பேசுவார். நீங்க இது அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க. பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்துல எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணாமலை நல்ல நண்பர். அவர் எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை நாங்கள் சூசைட் படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி எங்கள்கிட்ட பேசுவார்? கரெக்டா? அதுதான் உண்மை. பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேற யாரோ ஒருவர் இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி சொல்ல முடியும்? அதனாலதான் வெளில வந்து, வேற ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் நாங்க எனக்கு தெரியாது, அவங்க கட்சியோட பிரச்சனை. எங்களை அழிச்சுக்கிட்டு நயினார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. எங்களை மதிக்காதவர்களை யாரா இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். நாங்க அதான் கேட்டல, நாங்க எங்களை அழைச்சிக்கிட்டு யாரை எதிர்த்து எந்த துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோமோ
அவங்களோட நாங்க நிக்கணும்னு நயினார் எதிர்பார்த்தால் அது அவரது மனநிலையை தான் காட்டுகிறதே தவிர அவர் நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது. சும்மா வெளியில கூட்ட பன்னீர்செல்வம் அன்றைக்கு அவரை வருத்தப்பட்டப்பா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்றார். அதிலேயே அவர் மனநிலை புரிகிறது. இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். இதற்கு மேல நான் பேச விரும்புகிறேன். அதாவது எங்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் தற்கொலை செய்து இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. திருந்த வேண்டியவர்கள் அவர்கள், திருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள். அவ்வளவுதான், போதுங்க.